ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா ப்ளம் கேக்கு தான் செய்ய போகிறோம். இந்த கேக்கு நட்ஸை வச்சு நம்ம சூப்பராக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேக்கு செய்கிறது நோ குக்கர், நோ ஓவன். இதை நம்ம தோசைக்கல்லையே செய்யலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். அதை நம்ம கேரமல் ரெடி பண்ணிவிடுவோம். சுகரோட ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றினாவே நமக்கு கேரமல் ரெடி ஆகிடும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ போதும். இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றும் போது தெறிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவோம். இப்போ இதை அந்த கெட்டிலாம் கொஞ்சம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம நட்ஸு சேர்த்துக்குவோம். பாதாம் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு அரை கப்பு எடுத்துருக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸு அது 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கலரு எடுத்து அரை கப்பு எடுத்திருக்கேன். பச்சை கலர் ஒன்று, சிகப்பு கலர் ஒன்று சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை விருப்பம் போல் இன்னும் நட்ஸு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இவ்வளவு தான் சேர்த்துருக்கேன். சீனி தனியாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். இது எல்லா நட்ஸும் இந்த சுகர் தண்ணியை நல்லா இழுத்துக்கும். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு ஓரமாக ஆறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அந்த பவுலில் நம்ம ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். இது முட்டை சேர்த்தும் இந்த கேக்கு செய்யலாம். முட்டை பிடிக்காதவங்க தயிர் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு தயிர்லேயும் செஞ்சாலும் இந்த கேக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். முட்டை பிடிக்காதவங்க தயிரை சேர்த்துக்கங்க. நான் இப்போ 3 முட்டை எடுத்துக்கிறேன். நல்லா முட்டையை நல்லா கலக்கிக்குவோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டோன்னா நான் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்குவோம். இப்போ பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடரு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். உப்பு ஒரு சிறிதளவு, ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டால் போதும். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோம். ரொம்ப சேர்த்துக்க வேணாம், சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கலாம், நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு அரை கப்பு சீனி எடுத்து அதில் வாசனைக்காக பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3ஐயும் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அதையும் அந்த முட்டையோடு கொட்டி நல்லா கிளக்கி விடுங்க. இப்போ நல்லா கிளக்கியாச்சு. இப்போ மைதா ஒரு கப்பு சேர்த்துக்குவோம். மைதா விருப்பப்பட்டால் மைதா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பக்கமாக நல்லா கலக்கி விடுங்க. எல்லாமே நல்லா நட்ஸு, மைதா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. இல்லாட்டி கேக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. நம்ம இந்த நட்ஸு சேர்க்கவும் அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ நட்ஸையும் போட்டு நல்லா கலக்கிக்கங்க. இப்போ எந்த டின்னில் நம்ம கேக்கு செய்ய போகிறோமோ அந்த எண்ணத்தில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் மைதா போட்டு அதையும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கலந்து வச்ச கலவையை நம்ம அதில் ஊற்றி நல்லா தட்டி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம எதில் கேக்கு செய்ய போகிறோம்னா, நோ ஓவன், நோ குக்கர். நம்ம வந்து பழைய தோசைக்கல்லை வச்சு தான் இப்போ இந்த நம்ம கேக்கு ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருக்குது. இது பிரியாணிக்கெல்லாம் தம்மு போட வச்சுருக்கேன். இந்த தோசைக்கல்லை நல்லா காய விட்டு அதில் கலவடையை வச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கேக்கு டின்னை மேலே வச்சு நம்ம வந்து இதுக்கு தோதா ஒரு சட்டியை நம்ம கவுத்துருவோம். நம்மள்ட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம கேக்கு செய்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் மேலே பொங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது மேலே என்னென்ன நட்ஸ் வேணுமோ நம்ம அதை தூவிக்கலாம். இது நட்ஸு கேக்கு தான். நம்ம எவ்வளோ நட்ஸு வேண்டாலும் நம்ம தூவிக்கலாம். நட்ஸு, பாதாமும், முந்திரி, கொஞ்சம் ஃப்ரூட்டியும் நம்ம தூவிக்கலாம். தூவிக்கிட்டு அதே மாதிரி சட்டியை போட்டு நம்ம கவுத்து வச்சுருவோம். இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் வேகட்டும். இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து ஒரு கத்தியை விட்டு பார்த்தேன், நல்லா ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. சுற்றி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதை கவுத்துக்கலாம். கவுத்துட்டா கேக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. நல்லா அழகாக வந்துருச்சு எனக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. கத்தி உங்களுக்கு வெட்டும் போதே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.